வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த மேல்மலையனூர் அங்காளம்மனின் அருளால் நிச்சயம் நிறைவேறுங்க. அங்காளம்மன் தாயே போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவை நீக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலம் தாங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில். இந்த அம்மனின் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அங்காளம்மன் தோன்றிய வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையாக சொல்ல போகிறேன். அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரம்மாவின் மனைவியாக இருந்த சரஸ்வதி பார்வதின்னு சிவபெருமானுக்கு சாபமிட சாப விமோச்சனம் பெற்ற பார்வதி விஷ்ணுவை வேண்டிக்கொள்ள அவருமே அவளை மேல்மலையனூர் உள்ள நதிக்கரையில் சென்று 5 தலை நாகமாக புற்றில் இருந்தா சிவபெருமான் அங்கு வந்து அவளுக்கு சாப விமோச்சனம் தந்து மீட்டு மணப்பாருன்னு சொல்லவும் அவர் கூறியது போலவே அங்கு வந்த பார்வதி வெகு கால சிவனுக்காக தான் இங்கு காத்திருந்தா. சிவனோ மேல்மலையனூர்ல இருந்த நதியை தாண்டி வந்தபோது அகோர உருவில் பாம்பாக இருந்த பார்வதியும் மேலும் சிவபெருமானோ சாப விமோச்சனம் பெற்றன. அதே நேரத்தில் தான் மேல்மலையனூர்ல அதி பயங்கர உருவோடு இருந்தவாறு அங்கு வந்து அவளை வேண்டி துதிக்கும் பக்தர்களுடைய சாப விமோச்சனத்தையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமையும் அழித்து பக்தர்களுக்கு ஏவக்கூடிய பில்லி சூனியம் தீமைகளை அழிச்சு அவங்க நலனை காத்தருள்வன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி மறைந்தாலாம். அதிகாலத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை போல இங்கு பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்திருக்கு. தோற்றத்தில் சிவபெருமானை போல இருந்த அவனும் ஒரு சமயம் கையிலுக்கு சென்றிருக்காரு. வந்திருப்பது தனது பதியென நினைத்த பார்வதி தேவி பிரம்மனை வணங்கி அவனுக்கு பாதை பூஜை செய்தாலாம். அந்த சமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்திருக்கா. பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி கொண்டு பார்த்தீங்கன்னா பெருமானை வணங்கி சுவாமி இவன் தங்களை போன்று உள்ளான், அறியாமல் நான் செய்த பூஜைக்கு இவன் மறுபேதும் தெரிவிக்கல, அதற்கு தண்டனையாக இவனுடைய ஒரு தலையை கொய்துவிட வேண்டுன்னு வேண்டிக்கொள்ள பெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தாரு. இதனால அவரை பிரம்மஹஸ்தி தோஷம் பற்றிச்சு. கீழே விழுந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டதுங்க. தனது கணவனின் நிலையறிந்த சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மஹத்தி தோஷத்தால் மயானந்தோறும் அலைந்து திரிவாக பிரம்மனை சபித்து தனது கணவனினுடைய பாத்தினா தலையை கொய்திட காரணமறிந்த பார்வதி நோக்கி, நீ செடி கொடிகளை அணிந்து கோர ரூபமாய் வானகத்தில் அலைந்து திரிக என சபித்திருக்கா. பிரம்மத்தியால் பிடிக்கப்பட்ட பிரம்மனின் கையில் விழக்கூடிய உணவை பிரம்ம கபாலம் புசிக்க தொடங்கியது. இதனால உண்ண ஏதும் கிடைக்காம இறைவன் பசி தாகத்தால காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்திருக்காரு. மயானங்களுக்கு சென்று சாம்பலை உடல்ல பூசிக்கொண்டாராம். பார்வதி தேவியும் திருமாலிடம் சென்று முறையிட சாப விமோச்சனத்திற்காக வழியை கேட்டறிந்தான். பின்னர் சிவபெருமானோடு சென்று தாண்டகாருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்தினருகில் ஒரு தீர்முண்டக்குமாறு சொல்ல பெருமாள் தனது சூலாயுதத்தால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கினார். அந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு சொல்லப்படுதுங்க. அங்கு தேவி உணவு வகைகளை தெரிவித்து மயானத்தில் சூறையிட்டா. அதே உணவை இருந்த பெருமாளின் கையை பற்றியிருந்த பிரம்ம கபாலம் கீழே இறங்கியது. கபாலம் இறங்கியதும் பெருமாளின் தீர்த்தத்தில் நீராடி தோஷம் நீக்க பெற்றாரு. அப்போது கபாலம் பார்வதி தேவியை பற்றி கொண்டது. தேவி தன்னுடைய காலால கபாலத்தை பார்த்தீங்கன்னா மிதித்து பின்பு அதை எடுத்து மலையாக கழுத்தில் அணிந்து கொண்டா. அப்போது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது. அந்த திருவுருவமே அங்காளம்மனாகவும் கபால மாலை தரித்து கோபத்தோடு விளங்கிய அங்காளம்மன் சாந்தம் செய்து மதியிடாத காரிரு நாளில் உனதருள் வேண்டி மக்கள் வருவார்னு நீ இவ்விடத்திலே எழுந்திருந்து அவங்களுக்கு அருள் செய்து வருகன்னு பார்வதி தேவி சொல்லினாலாம். இதன்படி தாங்க அங்காளம்மன் பிரம்மஹஸ்தி தோஷத்தை தாண்டிய பெருமான்னு தண்டீஸ்வரர்னு திருப்பெயரோடு இந்த இடம் எழுந்திருக்கு. பிரம்மஹஸ்தி தோஷம் கொண்ட சிவனோ பூங்காவனத்தாய் இருப்பிடமான மலையனூருக்கு
இரவில் தங்கியதால் இந்த இரவே மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். மேலும் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா, சிவராத்திரிக்கு மறுநாளில் பூரண அமாவாசை தினம் இந்நாளில் அனைத்து வித மூல சக்திகளான 63 சக்திகளும் 9 நவ சக்திகளாக்கி 7 சப்த சக்திகளாக்கி 5 பஞ்ச சக்திகளாக திகழ்ந்து முப்பெரும் தேவியராக விளங்கி ஒன்று திரண்டு எழுந்த முழு சக்தியாக விளங்கிடக்கூடிய நாள் தாங்க சிக்சக்தின்னு ஓம் சக்தின்னு ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கு ஆத்மாக்களுக்கு பொதுவாக சூறையாடுவதாக உணவு வழங்கக்கூடிய நிகழ்வாக நடத்தப்படுது. அந்த வகையில் ஓம் சக்தின்னு சிக்சக்தி என அங்காளியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆத்மாக்களும் கீழே இறங்கும் போது அங்காளியானவள் ஆவி ஆத்மாக்களை தலைகீழாக கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையை அணிவிப்பதை போல தலைகளால் மாலையாக கோர்த்து தலை மாலை சூடிய அங்காளியாக காட்சியளிப்பா. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை 3 இடங்களில் குளியலறை வசதியோடு பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி இருக்குது. இங்கு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அங்காள பரமேஸ்வரிக்கு நடத்தக்கூடிய வருடாந்திர திருவிழாவின் போது மயானை கொள்ளைன்னு பெயரில் பெரிய விழா நடக்குங்க. பக்தர்கள் அங்கு பலதரப்பட்ட தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அதே அங்காள பரமேஸ்வரிக்கு அர்ப்பணிப்பாங்க. அங்கு மயானத்தில் அவளை ஆராதிப்பாங்க. பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வாங்க. அதை பார்க்கவே பயமாக இருக்கும். அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டில் பல இடங்களிலும் ஆலயங்கள் இருந்தாலும் மேல்மலையனூர் ஆலயமே முக்கிய ஆலயமாக இருக்கு. மேலும் இங்கு சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னா, கணவனை பிரிந்தவங்களும் கணவனின் தொந்தரவுக்கு ஆளாகி இருப்பவங்களும் இங்கு வந்து அங்காள பரமேஸ்வரி வழிபட்டா பிரச்சனை தீருன்னு சொல்றாங்க. மேலும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்து கடனை நிறைவேற்ற செல்றாங்க. மேலும் இந்த கோவிலில் கால சாந்தி பூஜை 5 to 6 மணிக்குள்ளேயும் சாயரட்ச பூஜை 4 to 5 மணிக்குள்ளே நடக்குதுங்க. தினசரி கோவில் பார்த்தீங்கன்னா காலை 6 முதல் இரவு 9 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கோம். அமாவாசை என்று இரவு முழுவதுமே நடை திறந்தே இருக்குங்க. இந்த உலகில் அனைத்துக்கும் ஆதியும் அந்தமுமான அன்னை ஆதிபராசக்தி பற்றினா எத்தனையோ அவதாரம் எடுத்து அரக்கர்களையும் ஆதர்மத்தையும் அழித்து மக்களை மற்ற உயிர்களையும் காத்து அருள்பாலித்திருக்கா. இறைவனை காக்க இரவி எடுத்த அவதாரமே இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனின் அவதாரமாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த அம்மனை பலர் குலதெய்வமாகவும் வழிபடுறாங்க. சிவனின் உடலை இடப்பாகத்தில் சரிப்பதையாக இருப்பதால் பார்வதி தேவி அங்கம் ஆளக்கூடிய ஈஸ்வரின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பெயர் மருவிதான் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்கிறாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து ஆதியில் பிரம்மதேவனின் 5 தலைகளோடு இருக்க பிரம்மாவின் 5வது தலையை சிவபெருமான் எள்ளி எறிய சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட சிவபெருமானின் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் பொருட்டு கலியுக மாந்தருக்கு அருள்பாலிக்கும் பொருட்டு அன்னை பராசக்தி சிவ சுயம்பு புற்றுவாக அவதரித்த தலம்தாங்க இந்த அங்காள பரமேஸ்வரி புனிய தலமாக இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பு அமைத்திருக்காங்க. ஒரு பிரார்த்தனை தலமாகவும் இருக்குது. இத்தலத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய புற்றையோ அங்காளம்மனாக வழிபாடு செய்கிறாங்க. பூஜைகளும் செய்யப்படுது. இங்கு சுயம்பு புற்று அம்மன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுது. இங்குள்ள புற்று மண்ணை மக்கள் பிரசாதமாக எடுத்து செல்வாங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சித்தாங்கு கபால வேடமிட்டு மஞ்சள் ஆடை அணிந்து வருவதும் பெண்கள் வேப்பஞ்சிலை கட்டி கொண்டு வருவதும் அங்க பிரதட்சணம் செய்வதும் நேர்த்திக்கடனாக செய்யப்படுது. மேலும் குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து மொட்டையடித்தும் காதணி விழா நடத்துவாங்க. பொங்கல் வைத்தும் பூஜை செய்து வழிபடுறாங்க. அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யப்படுதுங்க. மேலும் இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களை விசேஷ நாட்களாக கொண்டாடப்படுது. அதிகளவில் இந்த நாளில் பக்தர்களின் கூட்டம் இருக்குது. அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியுங்க. மேலும் நள்ளிரவு 12 மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக மாதந்தோறும் நடத்தப்படுது. பௌர்ணமி தினங்களில் பக்தர்கள் வந்து வணங்க 24 மணி நேரமும் திறந்து கோவில் நடை வைக்கப்படுதுங்க. இங்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வருடந்தோறும் மகா சிவராத்திரியொட்டி 10 நாள் பிரம்மோற்சவ விழா நடத்தப்படுது. மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று 10 நாள் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவ விழா நடத்தப்படுது.
மகா சிவராத்திரியொற்றி 7ஆம் நாள் தேரோட்டத்தின் போது கிராமத்தினர் புதிய தேரில் அம்மனை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தேரோட்ட நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த தேரை பிரித்துட்டு அடுத்த ஆண்டில் தேரோட்டத்துக்கு புதிய தேர் செய்யப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா வருடாந்திர திருவிழாவின் போது மயான கொள்ளை பெயரில் பெரிய விழா நடத்தப்படுது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் அங்காள பரமேஸ்வரியின் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.